யூனிவர்ஸ் நேயர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நிலை உயரும்போது, பதவி உயரும்போது பணிவு வேணும்னு சொல்லுவாங்க. உன்னுடைய உதவிகள் கை நீளுகிற போது அந்த செய்யக்கூடிய உதவிகள் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ யாருக்கு சொல்கிறேன்னு தெரியும். மீண்டும் அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய KPY பாலா. இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குங்கிறத இருக்கணும். ஒரு ஆள் உண்மையிலே உதவி செய்வதை இங்கே யாரும் நம்ம கேலியே செய்யலை, ஒரு இல்லை. ஆனால் அந்த உதவிகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அவனுக்கு திடீர்னு ஒரு அமைப்பை உருவாக்கி, இயக்கத்தை உருவாக்கி, ஒரு கட்சி மாதிரி ஒன்றை கொண்டு வர்றது தான் நான் ஏற்கனவே 2 நிகழ்ச்சிக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். முதல் காணொலியில் எல்லாரும் பேசினது நான் பேசவே கிடையாது. விஜயகாந்த் ஒரு அயன் பாக்ஸும் ஒரு தையல் மிஷினையும் தூக்கிக்கிட்டு வந்தான். இப்போ விஜய் என்ன செஞ்சான்னு சொல்லி பாருங்கள். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் செஞ்சது என்ன செஞ்சதுன்னு மூலம் பாருங்கள். அயன் பாக்ஸ் இருக்கும், தையல் மிஷினும் இருக்கும். இதுதான் முதலீடு, கட்சி துவங்கிறதுக்கு முதலீடு நடிகர்களை பொறுத்தவரை. மற்றபடி இவனை KPY பாலாங்கிற தம்பியை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. இன்றைக்கி என்ன அம்பலப்பட்டு ஏன் நிற்கிறார்? அவர் முதல்ல 7 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறதுல நேற்று ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன வெளியிட்டிருக்கிறாங்க? 7ல் 4 7மே ஸ்கிராப். முதல்ல ஸ்கிராப்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உடைக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியதை ஒரு பத்திரிகையில் செய்தி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு அமைப்பிலிருந்து சொல்கிற மாதிரி ஒரு செய்தி இங்கே சொல்லிட மாட்டேன். ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு செய்தியை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் கொஞ்சம் நீ கவனம் செலுத்தணும் பாலா அப்படிங்கிறது தான் நம்ம யூனிவர்ஸில் சொல்லியிருந்தோம். இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் சர்வதேச கைக்கூலியா, நானே ஒரு தினக்கூலி அப்படின்னு சொல்லி அவர் பாணியில் சொல்லிட்டார். சரி, ரைட்டு, சர்வதேச கைக்கூலி இல்லை, நீங்கள் ஒரு தினக்கூலி இருக்குங்க. ஆனால் உங்களை எதிர்த்து பேசியவர்களை விட ஆதரித்து பேசினவங்க ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் உதவி செய்கிற நோக்கத்தை இங்கே யாருமே தவறு செய்யலை, தவறாகவும் சொல்லலை, நம்மளும் சொல்லலை. விலை போய்விடக்கூடாது என்பதைத்தான் நம்ம அதில் ஒரு செய்தியை சொன்னோம். இப்போது நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உண்டான சூழலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாலா அப்படிங்கிற தனி மனிதனை பற்றி குறை சொல்லவே கிடையாது. உங்களை பின்னிருந்து யாராவது தவறாக இயக்கிவிடக்கூடாது, அதைத்தான் நம்ம எல்லாமே சொல்லி வந்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? 7 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கீங்கள, 7ல் 4 டுபாக்கூர் காயிலாங்கடையில் போட வேண்டியது ஆதாரப்பூர்வமாக RC புக்கோட நம்பர் பிளேட்டோட எடுத்து இப்போ வெளியில் வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதனால தான் சொன்னேன், நீங்கள் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருக்கிற பொழுது நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பதற்காகவே காந்தி கண்ணாடி என்கிற திரைப்படத்துக்கு போகிற காட்சியை நானே பார்த்தேன்னு நான் சொல்லியிருக்கிறேன், பதிவு செய்கிறேன். நீங்கள் உங்கள் படம் அது என்ன கேரக்டர்னே தெரியாத ஒரு நிலைவுக்கு விஜய் சேதுபதி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேர் உங்களை உச்சி முகர்ந்தது நீங்கள் செய்கிற உதவிக்காகத்தான். நீங்கள் நல்லது செய்தால் மக்கள் தலை மீது வைத்து கொண்டாடுவார்கள், ஆனால் தவறு செய்தால் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ உன்னை நல்லது சொல்லும்போது நீ கொண்டாடும்போது, தவறு சொல்லும்போது நீ காது கொடுத்து கேட்கணும். அந்த வண்டி அப்போ உனக்கு தெரியாதான்னு கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் கூட திட்டலாம், பார்க்கக்கூடிய தோழர்கள் யாராவது திட்டலாம். ஒரு நிமிஷம் உள்ளதை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸு இவர் ஏன் வாங்கி கொடுத்தாருங்கிறத யாருமே குறை சொல்லலை. அந்த ஆம்புலன்ஸு எங்கேருந்து வாங்கினார், யாருக்கிட்ட வாங்கினது, அதை RC புக் அடிப்படையில் ஈரோடில் இருக்கக்கூடிய பெருந்துறையில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் ரெனுவல் பண்ணும்போது, இனி சாலையில் ஓடவே முடியாத ஒரு வண்டியாக, இனி சாலையில் பயணிக்கவே முடியாத ஒரு வண்டியை நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, FC பண்ணியிருக்கிறீங்க, நம்பர் பிளேட்டை மாற்றிருக்கீங்க. இன்னொரு வண்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, உமாநாத் உமாபதி க்ளீனாக எடுத்து அவர் வெளியில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தம்பி வேண்டாம், நான் 35 வருஷம் 36 வருஷம் நான் சர்வீஸில் இருந்தவன், அந்த அடிப்படையில் எல்லா டீட்டெயிலும் நான் எடுத்துட்டேன்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டால், கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓடவே முடியாத வண்டி, சாலையில் ஓட தகுதியற்ற வண்டிங்கிறத சொல்கிறார். அடுத்து இன்சூரன்ஸே இல்லாத வண்டியை சொல்கிறார். இன்சூரன்ஸே கிடையாது வண்டிக்கு, நீங்கள் எப்படி அதை ஆம்புலன்ஸுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க? பாலா, இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எதையும், இது காமெடி கிடையாது, காமெடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிற விஷயம் புரியுதா? ஆஸ்பத்திரி மருத்துவமனை நான் கட்டுறேன், நீங்கள்
மருத்துவமனை கட்டுறாங்கன்னா யார் சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க? பொதுவாக காமன் மனசில் வந்து என்ன நினைப்பாங்க? ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஐயோ நான் பெரிய ஆஸ்பத்திரியாக கட்டினே வச்சே, நீ தானே சொன்ன ஆஸ்பத்திரி கட்ட போகிறேன்னு. அப்புறம் அதை போய் நான் வந்து கிளினிக்கு கிளினிக்கு அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்தேன்னா, கிளினிக்கு பேசக்கூடிய அந்த வசனம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வசனம் ஆபத்தான வசனம், அதை தான் எடுத்து குட்டி கட்டுறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஊசி போட்டால் குண்டி வீங்கிரும்னு சொல்கிறோம். எந்த ஆஸ்பத்திரியில் அப்படி வீங்கிருக்கு? பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கிளினிக்கு போன, மருத்துவமனைக்கு போன, உயர்தர மருத்துவமனைக்கு போன ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுதே வீட்டுக்கு வரல. மிஸ்டர் பாலா, உங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்தியாவில் ஆகப்பெரிய மருத்துவமனையாக இருந்த அப்போலோ ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ளே போன முதலமைச்சர் ஜெயலலிதா வீட்டுக்கு வரல, இறந்து போயிட்டாங்க. சாட்சி இப்படி பேசுவோமா? உலகளவில் எத்தனை பேர் வேணாலும் நம்ம பேசலாமா? சாதாரண மக்கள், நான் அன்றைக்கே நான் சொன்னேன், யாருக்கு சொன்னேன்? விஜய்க்கு பேசும்போது இந்த கருத்தை சொன்னேன். இந்த காணொளி பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என் பக்கத்தில் எங்களுக்குள்ள மருத்துவமனை, நான் பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட சில குழந்தைகள் இருக்கலாம். இதோ எனக்கு மெடிசின் வாசத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த ஆஸ்பத்திரியில் அது மிந்தி வந்து ஒரு பெரிய நோயாளியை பிடிக்க வர்றது மாதிரி இரும்பில் இதில் நீடில் செஞ்சு அந்த நீடில் சுடுதண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்கிற தண்ணீரிலிருந்து போட்டு அதை எடுத்து அதுக்கு பிறகு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஜெக்ஷன் போடுற காட்சி இருந்தது நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற பொழுது. இதே அரசு மருத்துவமனைகளில் நீடில்ஸ், ஊசி போடக்கூடிய நீடில்ஸ்களை 1-2 பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த நிலை கிடையாது. அதுதான் நாங்கள் விஜய்க்கும் நம்ம அதைத்தான் சொன்னோம். இப்போ உங்களுக்கும் நான் அதைத்தான் சொல்கிறேன். என்ன தேவை, உங்களுக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் டாக்டருக்கு என்ன சம்பளம் கொடுக்க போகிறோம், அதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அதான் சொல்கிறேன். இப்போ உங்கள் ஆம்புலன்ஸே டுபாக்கூரா இருக்கு, அதுக்கு ஒரு ஆட்டோ எப்படி உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸாக மாறும்? தமிழ்நாட்டுக்குள்ளே நான் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். மதுரையை தாண்டி திருச்சி போய்கிட்டு இருக்கேன். நான் சொல்லியிருக்கிறேன், நாங்கள் திருச்சியை நோக்கி நான் இப்போ காரில் போய்கிட்டு இருக்கிறேன். எதிர என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு லைசன்ஸ் நல்லா எடுக்காத வயது முதிர்ந்த ஒரு ஆள், வண்டி ஓட்ட தெரியாமல், 2 வீலர் ஓட்டினவர் மேலே தான் தவறு, அதில் மாற்று கருத்தே இல்லை, கிராஸ் வந்துட்டார். 2 பெண் குழந்தைகள், ஒரு பெரியவர், ஒரு அம்மா. அடிச்சுட்டு போயிட்டா, வண்டியை காணோம். நாங்கள் போய் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல நானும் நிற்கிறேன். மதுரை டு திருச்சி, தூரங்குறிச்சியை கொஞ்சம் தாண்டி. சொன்னால் நம்ப மாட்டீர்கள் தோழர்களே, 10 நிமிடத்துக்குள் 2 108 வண்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு. நான் என்னுடைய தோழர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன், 2 ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த குழந்தைகள் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கால்கள் தொங்கியது, எல்லாம் உடல் ஊனமுற்றவர்கள் செடு போயிருந்தாங்க. நீங்கள் அரசு மருத்துவமனையை குறை சொல்லுகிறீர்கள் இல்லையா? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நான் கூட அரசு மருத்துவமனையால் தான் இன்று உயிரோட வாழ்கிறேன்னு நான் நம்புகிறேன். நான் என்ன நீங்கள் குறை கண்டுட்டீங்க அதில்? நான் என்னுடைய வாரிசுகள் 2 பேருமே அரசு மருத்துவமனையில் பிறந்தவர்கள் தான் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், நான் ப்ரைவேட்டில் வச்சு பார்த்துருக்க முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஆனால் சுகப்பிரசவம் அரசு மருத்துவமனையில் தான் நடக்கும் என்பதை உறுதியாக கருதி என் குடும்பத்தார், என் உறவு உட்பட கொண்டு போய் நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக சேர்த்தேன். இது ஒன்றும் சும்மா நான் பேசிட்டு போகிறதுன்னு இல்லை. நான் பேசுகிறத பார்க்கத்தான் செய்வாங்க எல்லாரும். என்னை அறிந்த அவர்கள் எல்லாருக்குமே உண்மை தெரியத்தான் செய்யும். ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துருக்கலாம். ஆனால் அரசு ஆஸ்பத்திரி கட்டாயமாக சுகப்பிரசவத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குது. ஆனால் பாலா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போடுறவங்களுக்கு ஊசி போட்டால் குண்டி வீங்கிருதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காமெடி நடத்துகிற விஷயமா? நீ காமெடியாக பேசுறதுக்கு மக்கள் வந்து நீ எத்தனை பேருக்குப்பா நீ அப்படி ஒன்று நீ ஊசியை வாங்கி கொடுத்துருவ, குண்டி வீங்காமல் தடுத்துருவ? எத்தனை பேர் குண்டி வீங்கி நீ வந்து ரோட்டில் எல்லாத்தையும் நீ பார்த்துருக்கு இங்கே வைக்கிங்க? அப்படியெல்லாம் மக்கள் கம்ப்ளைண்ட், எந்த மக்கள் வந்து உன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்? ரொம்ப முக்கியம், ஆடக்கூடாது, ரொம்ப ஆடக்கூடாது. நீ உதவி செய்கிற பேர் வெளியில் வருது, நாங்கள் கொண்டாடுகிறோம். உன்னை வந்து வெளியில் பல இடங்களில் நானே பேசியிருக்கக்கூடிய நிலைமை வருது. ஆனால் எல்லை மீறுகிற அந்த விளம்பர புகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் அழிவுக்கு காரணம். இப்போயும் சொல்கிறோம், தோழர்கள் பத்திரிகையாளர்கள் என்ன எடுத்து போடுறாங்க, அக்யூரேட்டாக ஆர்சி புக்கில் இருந்து
இன்சூரன்ஸே இல்லாமல் 4 வண்டியை முடக்கி வச்சுருக்கிறீங்க. பாலா, நீங்கள் ஏமாற்றினீர்களா இல்லைங்கிறது நமக்கு தெரியாது, அது வேண்டாம், உன்னுடைய மனச்சாட்சிக்கு வச்சுக்கோ அதை ஒன்று. ஆனால் அந்த 4 வண்டி எங்கே? காயிலாங்கடையில் இருந்து 30 வருஷம் ஒரு கார் இருக்குங்க, எங்கள் ஒரு கார் இருக்குன்னா காருக்கு லைஃப் 15 வருஷம் தான். 15 வருஷத்துக்கு மேலே அது ஸ்கிராப் பர்சனாக மாறிடும். இன்சூரன்ஸு 2 வருஷத்துக்காக தள்ளி கொடுப்போம். இதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். 15 வருஷத்துக்கு மேலே ஆயிலுக்கு கிடையாத ஒரு வண்டியை 30 வருஷம் இந்தியன் தாத்தா கொண்டு வர்ற வண்டி மாதிரி நீ பெயிண்ட் அடித்து எல்லாம் வச்சு போஸ்ட் கொடுத்து போட்டு நம்பர் மாற்றினதை சொன்னவங்களை ஐயோ நான் என்ன சர்வதேச கைக்கூலிங்க, நானே தினக்கூலி, நான் இன்ஸ்டாவில் தான் பதிவு செய்கிறேன், யூடியூப்பில் நான் போட்டு நானும் பணம் ஒன்றும் பார்க்கலன்னு சொல்லி பேசுகிறேன். என்ன வடிவேலு பேசுன மாதிரியே பேசுகிறீங்க? யூடியூப்பில் நீ போட முடியாது. ஏன் போட முடியாது? பாலா ஒரு டிவி நிறுவனத்தோடு அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி யூடியூப்பில் போட முடியும்? நீ யூடியூப்பில் போட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். இருக்கிறவெல்லாம் ஸ்டூப்பிட், இருக்கிறவெல்லாம் முட்டாளா? அப்போது ஏதோ 4 பேருக்கு நல்லது செய்கிற பையனை ஒரு டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தான் பார்க்கு. நீ போய் ஒரு பேப்பரில் போய் நீ அக்ரிமெண்ட்டை போட்டு விட்டுட்டு போட்டிருக்கக்கூடிய வேடம் கூட வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி சினிமா நடிகர்கள் நிகழ்ச்சிகளுக்கு கூட வரமாட்டான். ஆனால் நீ ஒரு மிகப்பெரிய முக்கியமான நிறுவனத்தோடு அக்ரிமெண்ட்டு போட்டுட்டா நீ யூடியூப்பில் எப்படி போட முடியும்? உன் நிகழ்ச்சியை யூடியூப்பில் வெளியிடுறதுக்கு நீங்கள் 50,000 பணம் கேட்டதாக செய்தி ஆதாரத்தோடு வெளியே கொடுக்குறாங்க. வாங்குறதுல தப்பு இல்லை, வாங்குங்க. 50,000 என்ன 1 லட்சம் கூட வாங்குங்க. 4 பேருக்கு நல்லது செய்தியை வாங்கி கொடுங்க, தவறே கிடையாது. ஆனால் நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறது இல்லையா, அதுதான் பிரச்சனை இங்கே ஆரம்பிக்கு. நான் இன்ஸ்டாவில் தான் போடுறேன், பணம்லாம் கிடைக்காது, யூடியூப்பில் போட்டு பணம் கொடுக்குறவங்களாம் சொல்கிறாங்க, வைக்கிறாங்க. என்ன பேச்சு இது? யூடியூப்பில் நீ போட முடியாது தம்பி, ஜெயிலுக்கு போயிடுவேன். அக்ரிமெண்ட் முடிஞ்சால் தான் போட முடியும். ரொம்ப யோக்கியம், நெஞ்சை திருந்து காட்டக்கூடாது, அசிங்கம் இருக்கும். இங்கே உடம்புல யாரும் இங்கே சுத்தமான எவனுமே கிடையாது. பாப்பானுங்க சொல்லுவானுங்க ரொம்ப சுத்தம், நாங்கள்லாம் இப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் சுத்தமான என்று ஒருத்தன் கூட, ஒரு உயிர் கூட கிடையாது. இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, நான் சுத்தமாக தான் இருக்கிறேன். பியூராக சட்டை போட்டிருக்கேன், ஃபேண்ட்டு போட்டிருக்கேன், பெரிய நல்ல குளக்குன்னு கர்ச்சிப்பு தான் கைகளில் வச்சுருக்கிறோம், எல்லாமே வச்சுருக்குறோம். நான் சுத்தமானவன் யார் சொன்னால்? நல்ல ஷாம்பு போட்டு தான் நான் குளிக்கிறேன், நல்ல சோப் போட்டு குளிக்கிறேன், நான் சுத்தமானவனா? அப்போ சுத்தம்னா என்ன? நான் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மதியழகன் உடம்புக்குள் சிறுநீர் இருக்கிறது. இப்போது இப்போ பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய மதியழகன் உடலுக்குள் 1 கிராமிலிருந்து 10 கிராமோ 20 கிராமோ மலம் கிடக்கிறது. மலத்தோடும் சிறுநீரோடும் உள்ளதான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் உடம்புல இருந்து வெளிவரக்கூடிய வியர்வை இருக்கு இல்லையா, மொடநாத்தம் எடுக்கும். இங்கே சுத்தமான யோக்கியமான எவனும் கிடையாது தம்பி, எல்லாமே ஹம்பக்கு, ஃப்ராடு. பெரியாரை படியுங்க, அண்ணாவை படியுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு யார் சுத்தமானவன்னு சொல்லி. கை சுத்தம் இருக்கணும், மனசு சுத்தம் இருக்கணும், அவன் தான் அந்த உலகத்தில் சுத்தமானவன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தொடமாட்டேன், வைக்க மாட்டேன், நான் ரொம்ப சுத்தமானேன் அப்படிலாம் கிடையாது. வெளிப்படையாக சொல்லனா மோத்திரமும் பீயும் இல்லாத உயிர் உலகத்தில் எதுவுமே கிடையாது. உள்ளே இருக்கும். நீ ஒரு சொட்டு தண்ணி குடித்தால் அது சிறுநீராக போயிடும். நீ 1 கிராம் உணவு எடுத்தால் அது மலமாக உன் உடம்புல இருக்கும். இதை நம்பலைன்னா நீ ஒன்றுமே செய்ய முடியாது. அது மாதிரி தான் இந்த விஷயத்தை. இதை ஏன் இதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா? இங்கே யோக்கியவான் யாரும் கிடையாதுங்கிறது. யோக்கியன் எல்லாரும் நல்லவனாக இருக்க முடியாது. அயோக்கியன் தான் அப்படி இருக்க முடியும். எப்படி எல்லாரும் நல்லவனாக இருக்க முடியும்? ஒரு கணவன் ஒரு மனைவிக்குத்தான் கணவனாக இருக்க முடியும். ஒரு மனைவி ஒரு கணவனுக்குத்தான் மனைவியாக இருக்க முடியும். அதை தாண்டி நீங்கள் என்ன போயிடுவீங்க? நீங்கள் எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. வெளியிட்டிருக்கிறாங்க சிங்கப்பூரில், நீங்கள் மோதிரம் போட்ட செய்தியெல்லாம் வெளியே வருது. எல்லாமே மோதிரம் கொடுத்தா அப்போ அது என்னது? 4 பேருக்கு நல்லது சொல்லிடுன்னு சொல்லி நீங்கள் பேசும்போது இன்னமும் இப்பையும் சொல்கிறேன், இந்த நிமிடம் வரை உங்களை யாரும் டேமேஜ் பண்ணுறதுக்கு விரும்பவே கிடையாது. சரி, இன்னொரு கேள்வியை ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கும் சேர்த்தே நீங்கள் பதில் சொல்லிடுங்க. எப்படின்னு காந்தி கண்ணாடி படத்துக்கு எல்லாருக்கும் சேர்ந்து டிக்கெட் வாங்கி கொடுத்து நீங்கள் தான் அனுப்பியிருக்கிறீங்க. என்ன உடையில் அனுப்புனீங்க? துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேர் தான். துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் துப்புரவு தொழிலாளர்கள் உடையோடையே தேட்டருக்குள்ளே விட்டுருவானா தம்பி? ஹலோ மிஸ்டர் பாலா, காலில் செருப்பு ஷூ போடாட்ட கூட தேட்டருக்குள்ளே உள்ள விடாத தேட்டர் இருக்குது.
தெருவில் துப்புரவு பண்ணக்கூடிய அந்த சீருடையோடு நீங்கள் டிக்கெட்டை கொடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து வெளியிடுற அந்த மாஸ் மீடியாவுக்குள்ளே வரக்கூடிய செய்திக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய வியாபார யுக்தி தெரியாத முட்டாள்கள் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற செய்தி. உங்கள் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு இருக்கிறது. அரசு, இப்பொழுது சொல்கிறோம், அரசு இவரை கண்காணிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. நீங்கள் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு போயிடலாம், வச்சிடலாம். ஆட்டோ ஆம்புலன்ஸ் ஆகாது. ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸாக இருக்கணும். காய்லாங்கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்து மலைவாழ் மக்களுக்கு உதவி செய்கிறது அந்த அளவோடு நிப்பாட்டிக்கணும். தவறு சொன்னால் அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நல்லதுக்கு அழகு. தவறை திருத்தி கொள்ளாமல் நீங்கள் யோக்கிய மாதிரி வெளியில் போயிட்டா அப்போ சொன்னவன் என்ன செய்வா? இப்போ ஒரு 3 நாள் ஒன்று அப்படியே அமைதியாக விட்டு பார்த்துட்டாங்க. சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே 100% உண்மை. அதை நீங்கள் திருந்தந்தான் பட்டிருக்கே தவிர பொய்ன்னு யாருமே சொல்லலை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பர் பிளேட் எப்படி டி மாறும்? எப்படி தம்பி ஆர்சி புக் இல்லாத வண்டி எப்படி ஆம்புலன்ஸாக மாறும்? இன்சூரன்ஸே இல்லாமல் வண்டியை வந்து இப்போ 4 வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்கிறது எதுக்கு? அப்போ அதை போஸ்க்கு போட்டோ கொடுக்குறதா? அப்போ அந்த வண்டி நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க? இப்போ ஒரிஜினல் வண்டி எவ்வளவு? அப்போது ஒரு மதிப்பு எவ்வளவு? அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளவு? அதை யார்கிட்ட ஒப்படைச்சிங்க? அந்த வண்டி ஆர்சி புக்கு யார் பேரில் இருக்குது? அதை ஓட்டுவது யார்? அதுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள் யார்? அதாவது ஆம்புலன்ஸுக்கு உண்டான செவிலியர் யார்? ரொம்ப மோசமாக போயிருந்தீங்க. உதவி செய்கிறது பெரிதல்ல, உதவி செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு வரி சொல்லி முடிச்சிடுறேன், நல்லவனாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் உண்மையிலேயே நல்லவனாக இருந்தால் இயல்பாயிரும். நல்லவை மாதிரி நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அரசியலில் ஒரு வார்த்தை சொல்லுவேன். காமராஜர் தன்னை ஏழ்மையானாக காட்டிக்கொள்வதற்கு மிகப்பெரிய தொகையினை செலவழித்தார். நன்றி, வணக்கம் தோழர்களே.